ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொத்தமல்லி கீரை இருக்குல்ல, அதை வச்சு ஒரு புலாவ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். குக்கர்ல தான் செய்ய போறோம். பாருங்க, குக்கர் வச்சாச்சு, சூடாயிட்டுது. அதுல ஒரு 150 அளவுக்கு ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ ஆயில்லாம் சூடாயிடுச்சு. இப்போ அதுல பாருங்க, ஒரு மராத்தி முக்கு, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இதை அது கூட சேர்த்துக்குவோம். ஒரு 6 பச்சை மிளகாய் நீல வாக்குல கீறினது. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிச்சு. இப்போ இதுல புதினாவும் கறிவேப்பிலையும் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மல்லிக்கீரையோட ஃபிளேவர் மாறிடும். அதனால இப்போ நம்ம இந்த பல்லாரி வெங்காயம் ஒரு ஈஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம கூட சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப ப்ரௌனிஷா வர வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ இது இஞ்சி பூண்டு நல்லா ராஸ்மல் போயிடுச்சு. ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் முந்திரியை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிடு. இப்போ நான் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பாருங்க, இந்த கொத்தமல்லி கீரை கடையில நான் 10 ரூபாய் அளவுக்கு தான் வாங்கினேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை பொடியா கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா காப்பி வடிகட்டுறது இருக்குல்ல, அதுல நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால 7 டம்ளர் அளவுக்கு அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை அந்த குக்கர்ல இந்த கூட சேர்த்துக்குவோம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம அதோட மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதி வந்துருச்சுன்னு நினைக்கிறத பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு சேர்த்துக்குவோம். திறந்ததும் நல்ல அந்த மல்லிக்கீரையோட வாசனை அவ்வளவு ஃபிளேவர் அருமையா இருக்குது. இது கூட இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி அதே மாதிரி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிட்டு போயிடுவோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பாருங்க, இப்பதான் குக் ஆரம்பிக்குது. குக் ஆக இந்த பாருங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் இருந்தது, அதை புழிஞ்சு வச்சிருக்கேன். இதை அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதுல சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துருவோம். பாருங்க, இப்போ இதெல்லாம் போயிடுச்சு. நல்லா கேஸ்லாம் இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்ப பாருங்க, இதை நல்லா அப்படியே ஸ்லோவா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, பொலந்து இருக்கு பாருங்க. லைட் கிரீனா பாருங்க. இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். வாசனை உண்மையா சொல்றேன், அவ்வளவு வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மஷ்ரூம் கிரேவி, அடுத்து கோபி மஞ்சூரியன், பன்னீர் பட்டர் மசாலா, இதெல்லாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வியூ பண்ணி பாருங்க. இது கூட இப்போதைக்கு நான் ஒரு ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி செய்ய போறேன்.
அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கொத்தமல்லி புலாவு. நிஜமாவே ரொம்ப அரோமா சூப்பராக இருக்குது, நல்ல வாசனை. பாருங்க நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.